ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி எல்லாருமே பார்த்தோம்னா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே அப்போ டாக்டர் வராங்க. ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கையெழுத்து வாங்குறதுக்காக வரும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அதாவது நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறோம், ஆனால் எதுனாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதி கண்டிப்பாக அவள் நல்ல மாதிரி குணமாய் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கவும், சரி சார் நீங்கள் இதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படிங்கும்போது இப்போ சந்திரகலா தடுக்கிறாங்க. அவன் எதுக்காக கையெழுத்து போட்டு கொடுக்கணும், எங்கள் ரேவதிக்கு எல்லாமே எங்கள் அக்கா தான், அதனால எங்கள் அக்கா தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே ராஜராஜன் திட்டுறாங்க. இப்போ கூட நீ சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடக்க போகுதுன்னா அதுக்கு மாப்பிள்ளை தான் காரணம். மாப்பிள்ளை பேசினதுக்கு அப்புறமா தான் ரேவதி அவள் கண்ணையே மூடிக்கிட்டா, அதனால மாப்பிள்ளை நீங்களே கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கவும் அப்போ அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, 8 மணி நேரம் இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே இவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்னா அப்போ பிழைக்கிறதே கஷ்டம் தான் போலுக்கு அப்படின்னு சந்திரகலா நினைக்கிறாங்க. எப்படியோ அவள் கதை முடிஞ்சிச்சுன்னா சந்தோஷம் தான் சொல்லி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி அவங்க சாமி கிட்ட வேண்டிக்கிறதுக்காக வரவும் அப்போ எங்கே பார்த்தோம்னா சிவனாண்டியும் முத்துவேடு தான் காட்டுறாங்க. அப்போ சிவனாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த ரேவதிக்கு இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது, இவ சந்திரகலா சொல்கிறத பார்த்தாக்கி ரேவதி பிழைக்கிறதே கஷ்டம் தான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முத்துவேல்கிட்ட பேசிட்டு இருக்கவும், ஆமாம் வேணும் வேணும், இவன் அன்னைக்கு என்ன மோட்டர் ரூமில் அடைச்சி போட்டுட்டு வந்தாம்ல, வயசானவனு கூட பார்க்காம அவன் என்னெல்லாம் துடிச்சிட்டு வந்தான், அதனால அவளுக்கு வேணும், அவளுக்கு இப்படி நடந்தாதான் இவனும் சரியா வருவான், இப்போ என்ன மாதிரிக்கு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான், அதை நம்ம பார்க்க முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கவும், ஆமா சந்திரா எதுக்காக நம்மளை பார்க்க வரணும்னு சொன்னான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சந்திரகலா வந்ததுமே அந்த ரேவதி இப்போ எப்படி இருக்கிறா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கேட்டுட்டு இருக்கும் போதே ரேவதிக்கு இந்த மாதிரிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 8 மணி ஆகுமா, எனக்கு தெரிஞ்சு என்னமோ ரேவதி பிழைக்கிறதே கஷ்டம் தான் போலுக்கு அப்படிங்கவும், என்ன சந்திரகலா சொல்ற, நீ சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கும் போது, ஆமா எனக்கு கூட சந்தோஷமா இருக்குது, அந்த ரேவதி என்னை அடிச்சிருக்கா, அது மட்டும் இல்லாம நம்ம 2 வரையும் பிரிச்சிருக்கிறா, இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ரேவதியும் அந்த கார்த்தியும் தானே. ரேவதியோட கதை மட்டும் முடிஞ்சிச்சுன்னா அந்த கார்த்தி அப்படியே வீட்டை விட்டே போயிடுவான், அதுக்கப்புறம் என்ன, எனக்கு தான் அந்த வீட்டில் ராஜ்யம், நான் வச்சதுதான் சட்டம், எங்கள் அக்காவும் நான் சொல்ல கேட்டு அவள் கேட்க ஆரம்பிச்சிருவா, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு தான் அவளும் நடப்பா, அந்த வீடை என்னுடைய கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் ரேவதியோட கதை மட்டும் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த வீடே உன்னுடைய கண்ட்ரோலில் வந்துடும். சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கும் போது, ஆமா நீங்க தான் ரேவதியை இந்த மாதிரிக்கு பண்ணிருந்தீங்களான்னு சொல்லி கேட்கவும், என்ன சந்திரா சொல்ற, அப்படி நான் ஏதாவது செய்யறதா இருந்தா நான் உங்ககிட்ட சொல்லியிருப்போம்ல அப்படின்னு சிவனாண்டி சொல்லவும், அப்போ நீங்களும் காரணம் கிடையாதா, அப்போ யார் இந்த மாதிரிக்கு ரேவதியை பண்ணியிருப்பா அப்படிங்கும்போது, ஒருவேளை அதாவது தற்செயலாக கூட அது நடந்திருக்கலாம்ல அப்படிங்கும்போது, எப்படியோ ஆக மொத்தத்தில் அவள் கதை முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்கவும், எங்கே பார்த்தோம்னா கார்த்தி அவங்க நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ அந்த சாமியார் அவங்க சொன்னாங்களா ஏற்கனவே ரேவதிக்கு ஒரு கண்டை இருக்குதுன்னு, அந்த சாமியாரை போய் அவங்க சந்திக்கிறாங்க. அப்போ அவங்க கார்த்தி அப்படியே கண்கலங்கிட்டே அந்த சாமியார்ட்ட சொல்கிறாங்க, சாமி நீங்கள் சொன்ன மாதிரிக்கு என்னுடைய மனைவிக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இப்போ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது, ஆனால் அவளுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அவள் நல்ல மாதிரி பொழைச்சி வரணும் அப்படிங்கவும் அப்போ சாமியார் சொல்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரிக்கே உன்னுடைய ஒய்ஃபுக்கு அதாவது உன்னுடைய மனைவிக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது, அவள் உயிர் பொழைச்சிருவா, ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வரும், அது எல்லாத்தையும் நீ சந்திக்க வேண்டியது இருக்கும், அது மட்டும் இல்லாமல் எந்த காரணத்துக்காகவும் நீ உன் மனைவி விட்டு நீ பிரிஞ்சிடக்கூடாது, அவள் கண்முழிக்கும் போது அவள் என்னன்னாலும் அந்த சூழ்நிலையில் தான் நீ தாங்கிக்கிடணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கார்த்தி அப்படியே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. சாமி நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ரேவதிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அதை இப்போ நான் சொல்லக்கூடாதுப்பா, அது கண்டிப்பாக நடக்கும் போதே உனக்கே தெரியும், ஆனால் எந்த சூழ்நிலையிலும் சரி தான் நீ உன் மனைவி மட்டும் நீ பிரிஞ்சு போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கார்த்திக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் ஆக மொத்தத்தில் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு குணமாகும் போது ஏதோ ஒரு பெருசாக ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் கார்த்தி புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடவும் அப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ சந்திரகலா வந்துடுதாங்க. அப்போ ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்க டாக்டர் வெளியே வரவும் என்னாச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ட்ரீட்மெண்ட்லாம் நல்ல மாதிரிக்கு நடந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி மட்டும் சாமியார் சொன்னதையே அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ டாக்டர் கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும் அப்படிங்கும்போது, சொல்லுங்கள் என்ன விஷயம்னாலும் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, எங்கே பாருங்கள் எங்களுக்கே அதாவது அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தான் இதுவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே எல்லாருமே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே சந்திரகலா பார்க்குறாங்க, உயிருக்கு
ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அவளோட கதை முடிஞ்சிடும்னு சொல்லி நம்ம நினச்சோம். ஆனால் எதுவும் முடியல போலுக்கு. இப்போ அடுத்தது என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கார்த்தி வந்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கே தெரியுது அவள் நம்மளுக்கு வந்து ஞாபக சக்தி வரும்ல, அந்த நரம்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால அவங்க கண் முழிக்கும் போது அவங்களுக்கு ஞாபகம்லாம் இருக்குமா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம், இதை நீங்கள் கண்டிப்பாக தாங்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எங்களுக்கே வந்து ஃபஸ்ட்டு தெரியல, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சுது. அதனால அவங்க கண் முழிக்கும் போது அவங்க எப்படி நடந்துக்கிடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கே வந்து யூகிக்க முடியல அப்படின்னு சொல்லவும், அவள் எப்போ கண்மொழிப்பா அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கார்த்திக் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இப்போ மயில் வாகனமும் ராஜராஜனும் வந்து அவங்க கார்த்தியை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம ரேவதி கண்டிப்பாக வந்து நல்ல மாதிரிக்கு இருப்பா, அவளுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா வந்து ரேவதி கண் முழிச்சிருந்தாங்க. அப்போ நர்ஸு வந்து அவங்க சொல்கிறாங்க, அப்படி ரேவதி வந்து கண் முழிச்சாச்சு அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே எல்லாரும் ரேவதியை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கவும், அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனால வந்து எது நடந்தாலும் சரி தான், நீங்கள் அவங்க முன்னாடி நீங்கள் அழுதுறவோ ஏதோ பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரேவதியை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. அப்போ ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமுண்டீஸ்வரி கூப்பிடவும், கார்த்தி மட்டும் வந்து அப்படியே வந்து என்ன நடக்க போது தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மெதுவாக உள்ளே வராங்க. அப்போ உடனே வந்து அவங்க கண் முழிச்சிடவும், ரேவதி வந்து எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாருமே ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும்போது ரேவதி எல்லாரையுமே வந்து ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னம்மா ரேவதி, உனக்கு ஒன்றும் ஆகலம்மா, நீ நல்ல மாதிரிக்கு கண் முழிச்சிட்டம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ அடுத்துதான் வந்து ராஜராஜன் வந்து, மாப்பிள்ளை நீங்கள் பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடவும், அப்போ வந்து கார்த்தி வந்து ரேவதி பக்கத்தில் போகிறாங்க. அப்போ ரேவதி வந்து கார்த்தி அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கவும், உடனே சந்திரகலா நினைக்கிறாங்க, என்னது ஒருவேளை புருஷனை மட்டும்தான் அவளுக்கு தெரியுமோ, நம்மளெல்லாம் தெரிஞ்சிருக்காதோ, மறந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா நினைக்கவும், உடனே கார்த்தி வந்து ரேவதியோட கையை பிடிக்கிறதுக்காக போகும்போது ரேவதி வந்து கையை தட்டி விடுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தியை பார்த்து கேட்கவும், இப்படி சொன்னதுமே எல்லாருக்குமே வந்து அப்படியே வந்து பதறி போய் இருக்கிறாங்க. கார்த்தியை பார்த்து ரேவதி இப்படி கேட்டதுமே வந்து ராஜராஜன், மயில்வாகனம், ரோஹிணி எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. என்னம்மா நீ கேட்டுட்டு இருக்கிற, கார்த்தி உனக்கு தெரியலையம்மா மாப்பிள்ளைய அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே வந்து ரேவதி வந்து என் பக்கத்தில் வராதிங்க, தள்ளி போங்க அப்படின்னு வந்து ரேவதி சொல்லவே, இது கேட்டதுமே சந்திரகலாவுக்கு புரிஞ்சிருது. ஆகா, ரேவதி கார்த்தியை மறந்துட்டா போலுக்கு, நம்ம நினைக்கிறதுக்கு மேலே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி வந்து அவங்க கார்த்தியை வந்து பக்கத்திலே விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தள்ளி போங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, நீங்கள் எதுக்காக என் பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்திக் வந்து அப்படியே வந்து கதறி அழணும் போல இருக்குது. அப்படியே அவங்க வெளியே வந்துருந்தாங்க. வெளியே வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கவும், அப்போ மயில் வாகனமும் ராஜராஜனும் வெளியே ஓடி வந்துருந்தாங்க. வந்ததுமே அவங்க கார்த்திகிட்ட சமாதானப்படுத்துகிறாங்க, மாப்பிள்ளை நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, ரேவதிக்கு இப்போ தானே அவள் கண் முழிச்சிருக்கிறா, அதனால தான் அவளுக்கு வந்து ஏதாவது கேராக இருக்கும், அதனால தான் வந்து அவளுக்கு சரியாக வந்து ஞாபகத்தில் வரலையா இருக்கும். ஆனால் அவள் எந்த சூழ்நிலையும் உங்களை மறந்துடவே மாட்டா, கண்டிப்பாக வந்து உங்களை ஞாபகத்தில் வச்சுருப்பா, நீங்கள் வந்து அதாவது மனசு உடஞ்சிடாதீங்க மாப்பிள்ளை அப்படிங்கும்போது, உடனே கார்த்தி வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க, சகல நீ எதுக்குமே வந்து மனசு உடஞ்சிட மாட்டியப்பா, இப்போ என்ன நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறீங்க, நீ இப்படி பேசாமல் இருக்கிறத பார்த்தாக்கி எங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, நீ ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதி மற்ற எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மற்றவங்களெல்லாம் ஞாபகத்தில் இருக்குதா, இல்லை கார்த்தி மட்டும் தான் மறந்தாங்களா, இல்லை எல்லாரையும் மறந்துட்டாங்களா? ஆனால் சாமியார் வந்து சொல்லியிருக்கிறாங்க கார்த்திகிட்ட, எந்த சூழ்நிலை நடந்தாலும் சரி தான், ஆனால் ரேவதியை விட்டுட்டு நீ பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு. இதனால வந்து அடுத்தது கார்த்தி என்ன முடிவு எடுப்பாங்க, இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரியையும் சேர்த்து அவங்க கார்த்தியை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.